ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியின் கனி 13ஆம் பாகத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று 9 காரியங்களை சொல்லுகிறார். அதிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த 3 தன்மைகளை நாம் கடந்த பாகங்களிலே சிந்தித்து முடித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே நீடிய பொறுமை என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே சிந்திக்க விரும்புகிறேன். நீடிய பொறுமை என்பது பழைய ஏற்பாட்டிலே நீண்ட மூச்சு என்ற அர்த்தம். அதாவது நமக்கு கோபம் வருமானால், பதட்டமாக இருப்போமானால் நம்முடைய இருதயம் அதிக வேகமாக துடிக்கும். அதே நேரத்தில் நம்முடைய மூச்சும் கூட அதிக வேகமாக இழுத்து விடுவோம். ஆனால் பொறுமையாக சாந்தமாக இருக்கிற வேளையிலே நம்முடைய மூச்சு மெதுவாக இழுத்து வெளியே விடுவோம். அந்த அர்த்தத்தில் தான் பழைய ஏற்பாட்டிலே நீடிய பொறுமை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை என்பதிலே 2 விதமான பொறுமைகள் இருக்கின்றன. கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும்போது நாம் அதிலே பொறுமையாயிருப்பது என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இன்னொரு விதமான பொறுமை என்னவென்றால், கடினமான மக்களிடத்திலே நீடிய பொறுமையாயிருப்பது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீடிய பொறுமை என்பது கடினமான மனிதர்களிடத்திலே காண்பிக்கக்கூடிய பொறுமையை குறிக்கிறது. கடினமான மக்கள் நமக்கு தீங்கு இழைக்கலாம், நம்மை கடினமாக நடத்தலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், நமக்கு தீங்கு இழைக்கலாம். அந்த நேரத்தில் நாம் பழி வாங்காமல் நீடிய பொறுமையாயிருப்பது என்பதைத்தான் இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலும் குறிக்கிறது. ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது, நம்மை ஆட்கொள்ளும் போது இந்த தன்மையை நமக்குள்ளாக உருவாக்குகிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசே தேவனுடைய முகத்தை காண விரும்பினான். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆகையால் அவனை கன்மலையின் வெடிப்பிலே வைத்து ஆண்டவர் கடந்து போகும்போது அவனை தன்னுடைய கரத்தால் மூடினார். அப்படி அவர் கடந்து போகும்போது தன்னை குறித்து அவர் என்ன சொன்னார் என்பதை யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். பிரியமானவர்களே, இங்கே தேவன் தன்னை குறித்து சொல்லுகிறார். தேவனுக்கு நீடிய சாந்தம் இருக்கிறது. அதனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை தேவனுக்கு சட்டென்று கோபம் வந்திருக்குமானால் என்றைக்கோ இந்த பூமியை அழித்திருப்பார். இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாம், பெரும்பாலான மக்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆனாலும் கூட தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மேலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்திருக்கிறார். இதே யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பிறகு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டபோது தேவனிடத்தில் பரிந்து பேசினதினாலே தேவன் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டு இஸ்ரவேல் மக்களை மன்னித்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்ல, பல சந்தர்ப்பங்களிலே இஸ்ரவேல் மக்கள் மேலே தேவன் தன்னுடைய நீடிய பொறுமையை காண்பித்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களிடத்திலே மட்டுமல்ல, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இங்கே கர்த்தர் நினிவே பட்டணத்து மக்கள் மேலே நீடிய சாந்தத்தை, அதாவது நீடிய பொறுமையை காண்பித்தவுடனே
அதை யோனாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் நினிவே பட்டணத்து மக்களை காப்பாற்ற விரும்பினார். ஆகையால் யோனாவை, நீ எழுந்து போய் மகா நகரமாகிய நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொன்னார். நினிவே அசீரிய தேசத்தினுடைய தலைநகரம். யோனாவுக்கு அங்கே போய் பிரசங்கித்தால், ஒருவேளை மக்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினால், தேவன் நீடிய பொறுமையுள்ளவர், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார் என்று யோனாவுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் அவன் எதிர் திசையாகிய தர்ஷேஷுக்கு ஓடிப்போனான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனை விடாமல் பின்தொடர்ந்து, அவன் கடலிலே தூக்கி போடப்பட்டாலும் மீனை கொண்டு அவனை விழுங்கச் செய்து நினிவே பட்டணத்திற்கு போகும்படியாக செய்து, நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கித்த போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். தேவன் நீடிய பொறுமையுள்ளவர், அவர்களுடைய பாவத்தை மன்னித்தார். இதை கண்டு பொறுத்து கொள்ளாத யோனாதான் இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தை சொல்லுகிறான். இந்த அசீரிய தேசத்து மக்கள் இஸ்ரவேல் மக்களை பல சந்தர்ப்பங்களிலே கொடுமையாய் ஒடுக்கி இருக்கிறார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்களை தண்டித்திருக்கிறார். அதனால்தான் யோனாவுக்கு அசீரிய பட்டணத்து மக்கள் ரட்சிக்கப்படுவது பிடிக்கவில்லை. இருந்தாலும் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி நீடிய பொறுமையை நினிவே பட்டணத்து மக்கள் மேலே காண்பித்ததை யோனா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் பழைய ஏற்பாட்டிலே பல சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய நீடிய பொறுமையை காண்பித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறதில்லை. தேவன் நியாயப்படி அவர்களை தண்டிக்க வேண்டும், தன்னுடைய நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் ஊற்ற வேண்டும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? ரோமர் 2:4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அதாவது ரோமர் 1:18-32 வரை மனிதர்களுடைய பாவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியலிடுகிறார். அப்படி பட்டியலிடுவதை வாசிக்கிற மக்கள், ஓ, இதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்லை, நாங்கள் ரொம்ப நல்லவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற மக்களை பார்த்துத்தான் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரோமர் 9:23 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், ஆனாலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். தேவன் உடனடியாக தன்னுடைய ஆக்கினையை அவர்கள் மேல் ஊற்றுகிறதில்லை, நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று சொல்கிறீர்களே, ஏன் இன்னும் வரவில்லை என்று இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் அவருடைய வருகை தாமதம் போல நமக்கு தெரிகிறது. தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றுதான் நீடிய பொறுமை. நாமும் கூட நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் இது ஆவியின் கனி. நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். நாம் மகா புத்திமானாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தமாயிருந்தால்தான் சண்டையை நம்மாலே அமர்த்த முடியும். நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீடிய சாந்தமுள்ளவன் தான் உத்தமன். இப்படி பல்வேறு வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. 1 தீமோத்தேயு 1:16
அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய நீடிய பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீடிய பொறுமையை அனுபவித்தார். தர்சு பட்டணத்தானாகிய சவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே சபையை பாழாக்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை துன்பப்படுத்தினார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு சாட்சியாக நின்றார். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் துன்பப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கோபத்தை அவன் மேலே செலுத்தி அவனை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீடிய பொறுமையை காண்பித்து அவரை ரட்சித்தார். இவ்வளவு கொடுமை செய்த மனிதனையே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து ரட்சிக்க கூடுமானால் வேறு யார் ரட்சிக்கப்படக்கூடாது, யார் ரட்சிக்கப்பட முடியாது என்பதற்கு உதாரணமாக பவுலை ஆண்டவர் ரட்சிக்கிறார். பவுல் ஆண்டவருடைய நீடிய பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததினாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையை வெளிப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 3:10 நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும், அடுத்த வசனத்தில் அதனுடைய தொடர்ச்சி, நன்றாய் அறிந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நீடிய பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர். அதனாலே அவருடைய வாழ்க்கையிலும் நீடிய சாந்தத்தை, அதாவது நீடிய பொறுமையை வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தீமோத்தேயு நீடிய சாந்தத்தோடு பிரசங்கிக்க வேண்டும் என்று பவுல் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளும் தன்னுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எபேசியர், கொலோசியர், இப்படி பல்வேறு நிருபங்களிலே அவர் எழுதி கொண்டு போகிறதை நாம் படிக்க முடியும். நாம் எவ்வளவு காலம்தான் நீடிய பொறுமையாயிருப்பது என்று பார்த்தால், யாக்கோபு 5:7-8 எதுவரைக்கும் நாம் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும்? இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் என்று யாக்கோபு இங்கே புத்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது கடினமான குணம்தான். நம்மிலே நாமே உருவாக்கி கொள்ள முடியாது. ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது, நம்மை ஆட்கொள்ளும் போது இந்த தன்மையை நம்மிலே உருவாக்குகிறார். பல தேவனுடைய தாசர்கள் இந்த நீடிய பொறுமையை தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய ஊழியத்திலே வெளிப்படுத்தினதுனாலே அவர்கள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஹட்சன் டெய்லர் அவர் சீன தேசத்துக்கு மிஷினரியாக போனார். ஒரு முறை ஒரு ஆற்றங்கரையிலே மக்கள் படகுக்காக காத்திருந்தார்கள். ஏனென்றால் அக்கறைக்கு போவதற்கு படகை பிடித்து தான் போக வேண்டும். அப்படி இருக்கிற வரிசையிலே ஹட்சன் டெய்லர் தான் முதலாவது நின்று கொண்டிருந்தார். திடீரென்று பார்க்கும்போது ஆற்றிலே படகு வந்து கொண்டிருந்தது. எல்லாரும் முண்டி அடித்து கொண்டு படகிலே ஏற முற்பட்டார்கள். அப்பொழுது ஒரு பருமனான சீன தேசத்தைச் சேர்ந்த மனிதர் ஹட்சன் டெய்லர் பிடித்து தள்ளிவிட்டார். ஏனென்றால் அவர் முந்தி ஏற விரும்பினார். ஹட்சன் டெய்லர் சேற்றிலே போய் விழுந்தார். அவருடைய உடலிலும் அவருடைய உடையிலும் சேறு ஒட்டி கொண்டது. பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுபவிக்கிறவர்கள் கடும் கோபத்துக்குள்ளாவார்கள். ஆனால் ஹட்சன் டெய்லர் எந்த கோபத்தையும் காண்பிக்கவில்லை. அந்த நேரத்தில் இதெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார் அந்த படகோட்டி. அவர் அந்த சீன தேசத்தைச் சேர்ந்த பருமனான மனிதரை படகிலே ஏற விடவில்லை.
ஹட்சன் டெய்லர் தான் முன்பாக நின்று கொண்டிருந்தார், அவரைத்தான் ஏற்ற வேண்டும் என்று இந்த சீனரை கடிந்து கொண்டார். ஆனால் ஹட்சன் டெய்லர் எந்த கோபத்தையும் காண்பிக்காமல் தன்னோடு கூட அவரும் படகிலே ஏறுவதற்கு அனுமதி கொடுத்து அவரிடத்திலே நீடிய பொறுமையை காண்பித்தார். அது சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல சாட்சியாக அமைந்தது. இதை போலத்தான் பிரியமானவர்களே, அநேக தேவனுடைய தாசர்கள் தங்களுடைய வாழ்விலும் தங்களுடைய ஊழியத்திலும் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படும் போது, மற்றவர்களால் காயப்படுத்தப்படும் போது, மற்றவர்களால் தவறாக நடத்தப்படும் போது நீடிய பொறுமையை காண்பித்து அநேகரை ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபையினாலே, ஆவியானவருடைய வல்லமையினாலே இந்த நீடிய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட கிருபையை தேவன் எனக்கும் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமேன்.